யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். அது தப்பாக கூட இருக்கட்டும். ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிலிம், பக்கா ரைட்டிங், டெக்னிக்கலான படம். இப்படி அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த படத்தை எதுக்கு அடிச்சானுங்க, இந்த படத்துக்கு எதுக்கு அடிச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. படத்தில் ஃப்ளாஸே எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அப்படி எதுவும் ஒரு படம் பார்க்குறப்போ இந்த ஷார்ட் எப்படி கம்போஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த சீனை எப்படி சொல்லியிருப்பாங்க, இங்கே லைட் பண்ணியிருப்பாங்க, இப்படி எந்த தாட்டுமே இல்லாமல் அந்த படம் சொல்கிற கதையை மட்டுமே நம்மளை மெஸ்மரைஸ்டாக அந்த படத்தை பார்க்க வைக்குதுன்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிலிம். அதுதான் எனக்கு அப்படி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இந்த கரைன்னு சொல்லுவேன். இதுதான் தமிழ் சினிமாவோட ஃபிலிம் ஸ்டைல்னு நான் பார்க்குறேன். படத்தில் ஒரு ரெஃபரன்ஸே இருந்தாலும் அது வெறும் ஒரு ஹீரோ வர்ஷிப்பாக மட்டும் இல்லாமல் அது அந்த கதை நடக்கிற இடத்த சொல்லுது, அந்த கதை நடக்கிற டைம் பீரியடை சொல்லுது, அந்த கதைக்கான கான்ஃப்ளிக்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக இருக்குது. வெறும் ஒரு வர்ஷிப்பாக மட்டும் அதுக்குள்ளே இல்லை. இந்த படத்தோட சவுண்ட் மிக்சிங்காக இருக்கட்டும், அந்த ஆம்பியன்ஸ் எலிவேட் பண்ணும், அந்த சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து உள்ளே வர மாதிரியான லைட்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னை விட்டால் இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய சொல்லுவேன். பட் ஆனால் நீங்கள் பாருங்கள், படத்தை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப